நம்ம ஒரு 20 லிட்டர் தண்ணி கேன காலி பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது 2லேருந்து 3 நிமிஷமாவது டைம் எடுக்கும். ஆனா இங்க ரேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 17 லிட்டர் ஃபியூவல வெறும் 6 செகண்ட்ல காலி பண்ணிடுறாய்ங்க. எப்புட்றா? இந்த மாதிரி ஃபில் பண்றத ட்ரை பிரேக் ஃபியூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேர்ல இருக்க மாதிரி எந்த விதமான லீக்கும் இல்லாம ப்ராப்பரா ஃபில் பண்றது. ஏன்னா ரேஸ்ல இன்ஜின்லாம் பயங்கர ஹீட்டா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு டிராப் ஃபியூல் லீக் ஆச்சுன்னா கூட அங்க தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த கப்ளிங்கை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஃபியூவல் எவ்வளவு ஃபாஸ்டா உள்ள போகுது அப்படின்றது தான் அதுக்கு முக்கியமான காரணம் அதோட ஏர் வென்ட்ஸ். உதாரணமா நம்ம தண்ணி கேன் அப்படியே குப்புற கோத்தும் போது அந்த தண்ணீர் கீழே இறங்கும் போது மேல உருவாகக்கூடிய வெற்றிடத்தை ஃபில் பண்றதுக்காக இந்த காற்று வந்து கீழே இருந்தா மேல போய் ஆகணும். இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு 2 ஏர் வென்ட் இருக்கும். கேனுக்குள்ள காற்றை கொடுக்கிறதுக்கு மேல ஒரு ஏர் வென்ட் இருக்கும். ஸோ அப்போ கேனுக்குள்ள காற்று ஈஸியா வரும். கீழே ஃபியூவல் வந்து ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும். இன்னொன்று பைக்கோட ஃபியூவல் டேங்க் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஃபியூவலை தள்ளும் போது அதுலேருந்து காற்று வேகமாக வெளியேறணும். பட் இந்த டேங்க்லேயே வந்து பிரீத்தபிள் ஹோல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவ்வளவு அதிகமான ஃபியூலை நம்ம உள்ள தள்ளும் போது இந்த காற்று வெளியேறதுக்கு அது போதுமானதாக இருக்காது. அதனால இந்த கப்ளிங்லேயே வந்து வெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூவல் அதிகப்படியாக உள்ள போகும்போது அதிகப்படியாக காற்றும் வந்து வெளியேறும். அதுக்காக இன்னொரு ஏர் வென்ட்